பேச தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட தான் விளையாடப்படும். அண்ணா வணக்கம். கிரண் வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமாரனுடைய அந்த மரணம் தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கு. அந்த செய்தியை கேட்டோன்னே வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? உங்களுடைய முதற்கட்டமான அந்த கருத்து என்னவாக இருந்தது? எல்லோருமே இந்த நிகழ்வை பற்றி அவங்கவுங்களுடைய பார்வையை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. நடந்த நிகழ்வுகளை நம்மளும் நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் டைம்லைன் படி நான் அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல என்னென்னா, சிவகங்கை மாவட்டத்தில் வந்து திருபுவனம் பக்கத்தில் மடப்புரம் அப்படிங்கிற ஒரு இடத்தில் பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். இந்த கோவிலில் வந்து செக்யூரிட்டியாக ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோட ஒரு கான்ட்ராக்ட் லேபராக ஒர்க் பண்ணவர் தான் அஜித்குமார். 27 வயது, நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டியூட்டியில் இருந்திருக்காரு. அப்போ திருமங்கலத்தை சேர்ந்த டாக்டர் நிக்கிதா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அம்மாவோடு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு 42 வயது டாக்டர், திருமங்கலத்தை சேர்ந்தவங்க. அவங்க அம்மா பேர் வந்து சிவகாமி, 75 வயது. இவங்க 2 பேரும் தான் வந்திருக்காங்க. அன்று காலை இந்த சிவகாமி அவர்களுக்கு திருமங்கலத்தில் ஸ்கேன் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கேன் எடுக்கும்போது கழுத்தில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் கலட்டி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க தாலி செயினை இதெல்லாம் கலட்டி கொடுத்துருந்துருக்காங்க. இந்த கலட்டி கொடுத்த தாலி செயின் உட்பட அவங்களுடைய நகைகளை வந்து அவங்க அணியாமலே கோவிலுக்கு வந்திருக்காங்க. இந்த நகையை அந்த காரில் பின் சீட்டில் இருந்த ஒரு கட்டப்பையில் டாக்டர் நிகிதா அவர்கள் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ நேராக கோவிலுக்கு வந்திருக்காங்க. கோவிலுக்கு வந்தவுடனே அவங்களுக்கு காரை பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லையா, அல்லது கார் பார்க் பண்ண முடியாத ஏதோ ஒரு சூழலில் அவங்க அங்கே இருந்த இந்த செக்யூரிட்டி கிட்ட ஜெனரலி பண்ணுவோம் இல்லையா, வேலெட்டில் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேலெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அஜித்குமார் வந்து ரிசீவ் பண்ணி அவங்களுடைய காரை பார்க் பண்ணியிருக்காரு. அவர் பார்க் பண்ணாரா அல்லது வேறொருவருடைய உதவியோடு அவர் பார்க் பண்ணாரான்னு தெரியல. உள்ளே சென்று தரிசனம் முடித்துவிட்டு வந்தவர்கள் வந்து பார்க்கும் பொழுது பின்னாடி இருந்த கட்டப்பை வந்து கலைஞ்சிருந்திருக்குது. அதற்குள்ளார இருந்த நகையை காணும் என்று அவர்கள் சொன்ன உடனே கோவில் நிர்வாகத்தினர் வந்து இந்த மாதிரி உங்களுடைய காரை தான் வாங்கி பார்க் பண்ணாருங்கிறீங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒருவேளை நீங்களே போயிட்டு திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் அடிப்படையில் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைக்கிறாங்க. விசாரணைக்கு அழைச்ச உடனே ஜென்ரலாக எப்படி விசாரிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம படங்களில் பார்த்துருக்கோம். ஜெய்பீம் படத்தையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது போன்ற ஒரு லாக்அப் டெத்துகள் வந்து எந்த அளவுக்கு அதில் நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் மூடி மறைக்கப்படுவது என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையோடு பதிவு செய்த ஒரு படம்ங்கிறதுனால கூப்பிட்டு ஜென்ரலாக கேட்பாங்க. கேட்ட உடனே இல்லைன்னொடனே இயல்பாகவே அதிகாரம் வந்து எங்கே செலுத்தப்படும்னா எளிய மக்கள் மேல் தான் அதிகாரம் செலுத்தப்படும். இது காலமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அதன் அடிப்படையில் அவரை தங்களுடைய பாணியில், போலீஸுடைய பாணியில் விசாரிக்கிறதுனா எப்படி விசாரிப்பாங்களோ அது மாதிரி விசாரிச்சிருக்கிறாங்க. அவர் தொடர்ச்சியாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கிடையில் சரி அவர் இல்லைன்னு சொல்கிறாரு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அனுப்புனதற்கு பிறகு நிக்கிதா தனக்கு தெரிந்த நபர்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுவதாகவும் XY நபர்களை குறிப்பிட்டு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு காட்ட முற்படுறாங்க. இதுவும் ஜென்ரலாக நடக்கிறது தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், ஒரு கம்ப்ளைண்ட் நடக்கல அப்படின்னா தனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படித்தான் அவங்களும் செய்திருக்கிறாங்க. இது இதை நோக்கி போகிறது என்று அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால அவங்களுடைய உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல. ஆனால் காவல்துறை உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, அந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய SP ஆஷிஷ் ராவத் அவர் வந்து உடனடியாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ப்ரெஷர் மவுண்ட் பண்றாரு. எனக்கு செக்ரட்டரியேட்லேருந்து ப்ரெஷர் வருது, அது இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவர் ப்ரெஷர் மவுண்ட் பண்ணதா சொல்லப்படுது. ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி உடனடியாக இந்த நகைகளை தேடி கண்டுபிடித்து நிகிதாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. காவல்துறையினர் வேறு வழி இல்லாமல் உடனடியாக களத்தில் இறங்குகிறார்கள். திரும்பவும் அவரை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் வச்சு விசாரிக்கிறாங்க. எந்த இடத்தில் வைத்து விசாரித்தார்கள் என்பது பற்றி மிக தெளிவான தகவல் இல்லை. அதற்கு பிறகு அடி தாங்க முடியாமல் அஜித்குமார் வந்து நான் தான் அந்த நகையை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஓகே, ஸோ வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. இதற்கிடையில் அவர் இன்னொரு தகவலும் சொல்றாரு. வேறொரு நபரின் உதவியோடு தான் நான் காரை பார்க் பண்ணேங்கிறாரு. அவர் யார் சொன்னாங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவருடைய ஃபோன்லேருந்து யார் யாருக்கெல்லாம் அவர் ஃபோன் பண்ணாரோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும் பொழுது மீண்டும் இவர் ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் இவரை அழைத்து கொண்டு சென்று நேரடியாக எங்கு இந்த சம்பவம் நடந்ததோ அந்த சீன், அந்த கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவரை வந்து எங்கே புதைச்சி வச்ச எப்படின்னு ஜென்ரலாக நீங்கள் அந்த படத்துலேயே அதற்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும். எப்படி திருடின, இப்படி தானே திருடின, எப்படி நடிச்சு காட்டு, எங்கேருந்து எடுத்த, எங்கே கொண்டு போய் வச்ச அப்படின்னோடனே அவர் இங்கே அங்கேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஒவ்வொரு இடமாக காட்டுகிறார். கோவிலுக்கு பின்னாடி வந்து ஒரு கோசாலை அமைந்திருக்கிறது. அந்த கோசாலை இடத்தை கொண்டுட்டு போய் அவர் காட்டினதற்கு பிறகு அங்கேயே வச்சு என்ன எங்களை வச்சு நீ கண்ணாமூச்சி ஆடுறியா, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை என்ன பண்றவங்கிற பார் அப்படிங்கிற ஒரு துணியில் அவரை தொடர்ச்சியாக அடித்திருக்கிறார்கள். மிக கடுமையாக தாக்கிய அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து நிலகுலைஞ்சு போயிடுறாரு. நிலகுலைஞ்சு போய் அவர் சரிஞ்சு விழுந்த உடனே குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டிருக்கிறாரு. அந்த குடிப்பதற்கு தண்ணீர் கேட்ட பொழுது கூட முறையாக தண்ணீர் கொடுக்காமல் அவருக்கு மிளகாய் பொடி கலந்த ஒரு தண்ணீரை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் பொதுவெளிக்கு வரல. அது பொதுவெளிக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து இதை பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை சொல்ல முடியும். ஆனால் இது எல்லாமே எங்கள் களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பல ஊடகங்கள் இது எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்மளும் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுறோம். அதற்கு பிறகு அவருக்கு அந்த மிளகாய் பொடி கலந்த தண்ணீர் கொடுத்ததற்கு பிறகு அவருக்கு நினைவு வரல. சிறுநீரில் அவருக்கு ரத்தம் போனதாகவும் சொல்கிறார்கள். ஓகே, சிறுநீர் கழிக்கும் பொழுது அவருக்கு ரத்தமாக போனதாகவும் சொல்கிறார்கள். மொத்தத்தில் என்னன்னா, அவரை அடித்த அந்த இடம், அதாவது அவரை வந்து கோவிலுக்கு பின்னாடி வைத்து அடித்த இடத்தில் கிடந்த கம்பிகள், பைப்புகள், ராடுகள் என்று
புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்லேயே இருக்குது, அதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகாக ஒரு 4 மணி நேரத்துக்கு டெம்போலே பூட்டி எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த தண்ணீரை குடிச்ச உடனே அவர் மயங்கி விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அந்த இடத்துல அவருடைய உயிர் போனதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இது எல்லாமே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தான் அவருக்கு எத்தனை மணிக்கு உயிர் பிரிந்ததாக உத்தேசமான அந்த நேர கணக்கீடு எல்லாமே வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தான் வரும். பட் ஸ்டில் அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸார் வந்து அவரை திரும்பவும் டெம்போவில் ஏற்றிட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாக சுற்றி வராங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கிருந்து நேராக திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு முதல்ல கொண்டுட்டு போகிறாங்க. அங்கே அவரை எக்ஸாமினே பண்ணல. அதுக்கு பிறகு அவருடைய உடலோடு மானாமதுரைக்கு போகிறாங்க. அதற்கு பிறகு ஹையர் அஃபீஷியல்ஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடிப்படையில் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து அவர் பேஷண்ட் இஸ் நோ மோர் டெட் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுது. விசாரணைக்கு அழைத்துட்டு போன போலீஸை வந்து ஏன் வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போகல, மஜிஸ்ட்ரேட் கிட்டையும் கொண்டுட்டு போகல, எங்கே இருக்காருன்னு தெரியாமல் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் போயிட்டு அந்த ஸ்டேஷனை வந்து முற்றுகையிட ஆரம்பிக்கிறாங்க. சனிக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு தான் வந்து உறவினர்களுக்கு சொல்கிறாங்க அஜித் வந்து இல்லை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே போயிருக்கு. வெள்ளிக்கிழமை நகை காணாமல் போகுது, கம்ப்ளைண்ட்டை அன்றைக்கு ஒரு முறை விசாரணை, மறுபடியும் விடுவிக்கப்படுறாரு, திரும்ப ப்ரெஷரு, மேலிட ப்ரெஷரின் காரணமாக மறுபடியும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கடுமையாக அவர் துன்புறுத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு வருது. ஸோ சனிக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஊடகங்களில் பரவ தொடங்கினவுடனே வந்து உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் திருவோணம் ஸ்டேஷனை சேர்ந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் உட்பட போலீஸாரை சேர்த்து பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்த், ராமச்சந்திரன் 6 பேரை வந்து இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பெஷல் டீமை வந்து போட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து புஷ் பண்ணது வந்து எஸ்பி ஆஷிஷ் ராவத் தான். ஸோ அவருக்கு எங்கிருந்து ப்ரெஷர் வந்ததுங்கிறத இது நம்மளை வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பலரும் சொல்கிறாங்க. உடலை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தின பொழுது சேங்கை மாறன்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவகங்கை திருப்போணத்தினுடைய பேரூராட்சி தலைவராக இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் வந்து நேரடியாக போயிட்டு அந்த குடும்பத்தோடு மீடியேஷன் பண்ணி குறிப்பிட்ட அளவு ஒரு நிவாரணத் தொகையும் அரசு வேலை ஒருவருக்கு பெற்றுத் தருவதாக சமாதானப்படுத்தி உடலை வாங்க வைத்ததாக சொல்கிறார்கள். அங்கிருந்து லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் பெரிய அளவில் நியூஸை வந்து ரிப்போர்ட்டிங்கில் ஃபேராக கொடுக்கல. நிறைய செய்தி சேனல்களுடைய சீஃப் எடிட்டர்ஸே நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் சிங்கர்ஸ்க்கு கூப்பிட்டு, ஏங்க ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுல என்னங்க பிரச்சனைனா, இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி காரணங்கள் சொல்லி தப்பித்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு சில ஊடகங்களுக்கு மட்டுமே முழுமையான செய்திகள் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் வந்து நியூஸை வந்து கேரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி அங்கே நடந்த விஷயம். ஸோ நேற்று இரவு வந்து பிரேத பரிசோதனை முடிந்து உடல் என்பது பெற்றோர்கள் வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இவர் வந்து இந்த அஜித்தனுடைய சகோதரர் பேசினது வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதில் 2-3 விஷயம் நம்ம பார்க்கணும் கிரண். என்னன்னா, முதலில் அங்கே திருட்டு நடந்ததா நடக்கலையா, திருடியவர் அஜித் தானா இப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் தாண்டி, அவர் திருடியே இருந்தாலும் ஓகே, அவர் திருடலை அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்மளும் சர்டிஃபை பண்ணல. ரெண்டாவது, இதுவரை அவர் தான் திருடினாரு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா போலீஸால நிரூபிக்கவும் முடியல. ஸோ சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருத்தங்களை விசாரிக்கிறீங்க. ஆனால் அந்த விசாரணைங்கிறது என்ன மாதிரியான ஒரு தன்மையை நோக்கி போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையாவே காவல்துறை மேல ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு தான் வருது. காவல்துறை உங்கள் நண்பன் வெஹிக்கிள்ல எழுதிக்கிறது, ஸ்டேஷன்ல எழுதி வைக்கிறதெல்லாம் தாண்டி காவல்துறை எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையோடு இங்க இருக்கக்கூடிய சாமானியனை அணுகிறது, இது ஃபேரா பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இதே போல ஒரு நிகழ்வு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஐஜி விஜயகுமாருடைய சூசைட். ஓகே, அவர் இறந்த உடனே அதை பற்றி நம்முடைய சேனலில் பதிவு செய்த ஒரு நேர்காணலுக்காக உனக்கு, எனக்கு, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இன்னொரு நபருக்கெல்லாம் சம்மன் கொடுத்து, அந்த பிடிஐ கொடுத்தவருக்கும் சம்மன் கொடுத்து 2 நாள் நம்மளை வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஸ்டேஷனில் அலைய விட்டாங்க. ஓகே, லிட்டரலி அவங்களோட நோட்டே எப்படி இருந்ததுன்னா, எப்படி நீங்கள் அதை போடலாம், லிட்டரலி இதை த்ரெட்டன்டஸ். ஓகே, நம்மளை நேரடியாக மிரட்டலை. ஓகே, மிரட்டுறதுனா இனிமேல் வீடியோ போடக்கூடாதுன்னு மிரட்டலையே தவிர மீதி எல்லா வகையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் நம்மளை மிரட்டதான் செய்தார்கள். ஓகே, ஆனால் அதற்கு பிறகும் நாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கொண்டுதான் இருந்தோம், இன்றும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். நான் திரும்ப என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுலேயும் ஒரே கேள்வியை 4 முறை, அதாவது கட் பண்ணிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பேசுங்க அப்படின்னாங்க, கேமரா ஆன்ல இருக்கு இப்போ பேசுங்கன்னாங்க. இல்ல, கேமரா ஆன் பண்றாங்க ஆஃப் பண்றாங்கிறதெல்லாம் தாண்டி அந்த நிகழ்வை ஏன் இந்த இடத்துல நான் கோட் பண்றேன்னா, இப்போ இந்த நிகழ்வு பத்தி பேசக்கூடிய இந்த வீடியோவுக்குமான பின்விளைவுகள் என்ன நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம பேசுறோம். நான் என்ன கேட்கிறேன், பேசிக்கலி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இது எப்போதுமே யாரை நோக்கி இந்த மாதிரியான அதிகாரம் செலுத்தப்படுகிறதுனா எளிய மக்களை பார்த்து தான். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், ஒரு கவுன்சிலருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனை கூட அல்ல அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தினுடைய படிநிலைகளில் இருக்க ஒருத்தங்களை கூட இந்த போலீஸால இப்படி விசாரிக்க முடியல. நான் என்ன கேட்குறேன், அவங்களெல்லாம் பார்த்து கூட கும்பிடு போடுறீங்க. ஓகே, அவங்களெல்லாம் பார்த்து அப்படியே பயந்து நடுங்குறீங்க. அவங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து சல்யூட் அடிக்கிறீங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு நபருங்கிற பொழுது உங்களுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு அது விஸ்வரூபம் எடுக்குது பாரு. எளிய மக்களை நசுக்குவதற்கு அவங்களுடைய கைகளில் வந்து இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு
மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இப்போ சோமோட்டோவா எடுத்திருக்காங்க. கூடுதலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாரீஷன் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு. நாளைக்கு வந்து அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மிக மனித தன்மையற்ற செயல்ங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உயர்நீதிமன்றம். இஃப் ஐ எம் நாட் ராங், இது வந்து சர்வாதிகாரத்தனமான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி நீங்க விசாரணைக்கு அழைச்சிட்டு போன ஒருத்தரை அடிச்சு கொள்ள முடியும்? திஸ் இஸ் நாட் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இது என்றோ இது இப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை கிளப்பி இருந்தால் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இந்த அரசு பதவியேற்று இது 25வது லாக்அப் டெத்துங்கிறாங்க. வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கிறார் முதல்வர். ஓகே, இதுவும் முதல்வருடைய சாதனையில ஒன்றாக வருமானு தெரியல. ஜெய்பீமை பார்த்துட்டு மனம் உருகியது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து அப்ப நியூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அப்ப வந்து விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒரு குதிரை ஓட்டக்கூடிய ஒரு நபர், மெரினா பீச்ல குதிரை ஓட்டுறவர், அவரை வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இதே மாதிரி கூட்டிட்டு போய் அவர் அடிச்சு கொல்லப்பட்டு அவருடைய உடலை எரியூட்டுவது வரை காவல்துறையே நின்று அனைத்தையும் செய்தார்கள். ஓகே, இன்னமும் எனக்கு அந்த நிகழ்வு ஞாபகம் இருக்குது. அது தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசும்பொழுது உண்மைக்கு புறமான ஒரு தகவலை முதல்வர் பதிவு செய்ததாக ஒரு விமர்சனமே வந்துச்சு. ஸோ இந்த சூழல்ல 25 பேருடைய உயிர் போயிருக்கு. அதுல எதெல்லாம் ஒரிஜினலி லாக்அப் டெத், எதெல்லாம் வந்து வெளியிலிருந்து எதிர்கட்சிகள் வந்து மோட்டிவோட லாக்அப் டெத்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சில பேருக்கு வந்து லாக்அப்ல இயற்கையாவே கூட மரணம் நிகழும், யாருமே அடிக்காம இது பண்ணாம கூட நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் 1-2 இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரே ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவின் வழியாக பொதுமக்களிடம் நான் இந்த கேள்வி முன்வைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன் போலீஸுடைய இந்த லாக்அப் டெத்துங்கிறது எளிய மக்களுக்கு நிகழுது? இந்த மாதிரியான ஒரு லாக்அப் டெத்தில் ஒரு மினிஸ்டர் செத்தாரு, ஒரு எம்எல்ஏ செத்தாரு, ஒரு கவுன்சிலர் செத்தாரு. அவங்களும் சாகக்கூடாது, அவங்களோட உயிரும் உயிர் தான். ஆனால் இவர்களுடைய பார்வையில், இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய பார்வையில் அவங்களோடது மட்டும் உயிர், மற்றவங்களோடதுலாம் என்ன? ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு எளிய ஒரு நபர், ஒரு 27 வயசு பையன், அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், ஒரு செக்யூரிட்டி வேலையில் இருக்கிறவன். அதனால உங்களால் கூட்டிட்டு போய் வச்சு அவனை அடிக்க முடியுது, அவனை உதைக்க முடியுது, அவனுக்கு மிளகாப்பொடி கலந்து தண்ணியை கொடுக்க முடியுது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? உங்களுக்கு உண்மையாகவே அவன் தான் குற்றவாளி என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் ரிமாண்ட் பண்ணியிருக்கணும், கொண்டு போய் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தி நீங்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து நீங்கள் விசாரிக்க வேண்டியதானே. நீங்கள் உங்களுடைய காவலில் எடுத்து நீங்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து நீங்கள் விசாரிச்சிருக்கலாம். அதில் எதையுமே பண்ணாமல் ஒரு நகை காணாமல் போனது என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு உயிரை பலி வாங்கியிருக்கிறீங்க. ஓகே, அதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கவரப் பண்ணுறீங்க. என்னன்னா உங்களுடைய அதிகாரத்தை வைத்து நிவாரணம் கொடுக்குறோம், வேலை கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், இதை நினைத்து வெக்கப்படணும். ஓகே, இதை நினைத்து வெக்கப்படணும். இது வந்து திராவிட மாடல் இல்லை, இது வந்து ஃபெயிலியர் மாடல், கம்ப்ளீட் ஃபெயிலியர். அதுவும் காவல்துறையை பொறுத்தவரை இதை அவங்க கவரப் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. இன்னொன்று பேரலாக எனக்கு ஜஸ்ட் அப்படியே பின்னாடி நோக்கி நான் போகிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜெயராஜ் பெனிக்ஸினுடைய அந்த வழக்கு வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் அவங்க ரியாக்ட் பண்ண விதம், இன்னைக்கு வந்து அவங்கலாம் வந்து எதிர்கேள்விகள் கேட்குறாங்க. இல்லை அன்னைக்கு வந்து அதிமுக அரசு வந்து ரியாக்ட் பண்ணல, அதனால தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு திமுக அரசு ரியாக்ட் பண்ணுது. என்ன ரியாக்ஷன்? சஸ்பெண்ட் பண்ணுறதா? சஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி ரியாக்ஷன் ஆக முடியும்? அவங்க மேலே கொலை வழக்கில் பதிவு பண்ணோம். இது கொலை, அட்டெம்ப்ட் டு மர்டருங்கிறோம், இது மர்டர். ஸோ இட்ஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டட் மர்டர். இப்படியான ஒரு கொலையை நிகழ்த்தி விட்டு அவர்களை சஸ்பெண்ட் பண்ணால் போதுமா? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணவங்களாம் என்ன ஆனாங்க? அதெல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கும். அன்னைக்கு இந்த பொது சமூகம் எப்படி கொந்தளித்தது, இன்னைக்கு ஏன் இந்த பொது சமூகத்திடம் இந்த சுரணையற்ற தன்மை இருக்குங்கிற ஒரு கேள்விதான் வருது. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த ஊடகங்களை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு தெளிவு திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்ததாக நான் பார்க்குறேன். எங்கேயோ இருந்த சுச்சியை கூட்டு வந்து மறுநாள் ஒரு வீடியோ பண்ண வச்சு, அதையும் இங்கிலீஷ்ல பண்ண வச்சு, அதுல சுச்சியுடைய வாயால் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேஷனல் மீடியா ஸ்பீக் பண்றது இல்ல, த லாங்குவேஜ் பரியர் காரணமா. ஸோ ஐ வுட் லைக் டு ரெஜிஸ்டர் மை வியூஸ் அண்ட் ஒப்பீனியன். த இன்சிடென்ட் ஹேப்பன் இன் ஒரு சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல, ஒரு சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுல நடந்த ஒரு விஷயம்னு சுசித்ரா பேசின ஒரு வீடியோ வந்து அன்னைக்கு மிகப்பெரிய வைரல். சுசித்ராவை கூப்பிட்டு வந்து பேச வச்சது யாரு? திமுக வேலைக்கு அமர்த்தி இருந்த நிறுவனம். ஓகே, அந்த நிறுவனத்தினுடைய வேலை அன்னைக்கு சுசித்ரால ஆரம்பிச்சு, சூர்யால ஆரம்பிச்சு, அன்று எத்தனை ட்வீட்டுகள், எத்தனை கூக்குரல்கள், எத்தனை கொந்தளிப்புகள். கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து தமிழ்ல ட்வீட் போட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஹர்பஜன் சிங் ஆல்ரெடி இங்க ஒரு ஏஜென்சி வந்து ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய ரெகுலரான ட்விட்டர் ஹேண்டில் இங்க ஒரு டீம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் அப்ப ஐபிஎல் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவர் ஐபிஎல் ஆடுறதுனால அவருக்கு இங்க ஒரு சின்ன ஒரு ஃபேன் பேஸ், சினிமாலெல்லாம் கூட நடிச்சிட்டு இருந்தார் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா. ஏதோ ஈவெண்ட்டுக்கெல்லாம் வருவார். ஸோ அதனால அவருடைய ஹேண்டில் வச்சிருந்தவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்கும் பேசி இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறத பண்ணி கொடுக்குறது இன்னைக்கு ஒரு தொழிலாக மாறிடுச்சு. ஸோ அவங்கள்ட்ட நேரடியாக பேசி இந்த விஷயத்தை பற்றிலாம் ட்வீட் பண்ண வச்சாங்க. ஆனால் இன்று நடந்து கொண்டிருப்பது, இன்னைக்கும் ட்வீட் ஆகுது, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் என்ற ட்விட்டர் ட்ரெண்ட் ஆகுது. யாருமே பெய்டு கிடையாது, யாரும் இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர் யாரும் வந்து இன்னும் கருத்து சொல்லலை, மிகப்பெரிய நடிகர்கள் வந்து சொல்ல, பொதுமக்களிடம், கட்சிக்காரங்களிடம், அதிமுகவும் பாஜகவும் மட்டும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதான் சொல்லுங்க, அதிமுகவும் பாஜக மட்டும் தான் பேசிட்டு, வேற யாருமே பேசல. இன்னும் சொல்ல போனா என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளா இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்தலில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது இன்னும் டிசைட் ஆகல, பட் இருந்தாங்க இல்லையா. அதுல எனக்கு தெரிஞ்சு சரத்குமார் மட்டும் தான் அறிக்கை விட்டுருக்காரு. இப்ப சரத்குமாருமே என்னன்னா பிஜேபி ஆயிட்டாரு. ஸோ அதனால அவர் வந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. பாமகவிடமிருந்து ஒரு வலுவான ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம், ஐ திங்க் அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. பட் அதை தாண்டி
சிபிஎம் பேசியிருக்காங்க. நான் வரவே இருக்கிறேன். ஓகே, அந்த கூட்டணிக்குள்ளார இருந்து சிபிஎம் பேசியிருக்காங்க. வேல்முருகன் அறிக்கை விடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சிவகங்கையினுடைய இப்ப பாராளுமன்ற தொகுதியின் எம்பியா இருக்கிறவர் யாரு? கார்த்தி சிதம்பரம். எல்லாத்துக்கும் ட்வீட்ல வந்து பேசிட்டு இருப்பாரு. டூடுல்லாம் வந்து ட்வீட்ல வந்து சால்வ் பண்றதை பத்திலாம் மனுஷன் கிளாஸ் எடுத்திருப்பாரு. நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன படம் பார்க்கலாம், சென்னையில எந்த ஹோட்டல்ல சாப்பிடலான்னு. அவருடைய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு ஊரில் தான் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. அவருடைய ஸ்டாண்ட் என்ன? அவர் இந்த மாதிரியான லாக்அப் டெத்துகளை ஆதரிக்கிறாரா? ஏன்னா நேற்றிலிருந்து வெவ்வேறு விதமான ரிப்போர்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. என்னன்னா இந்த பையன் வந்து ஏற்கனவே ஒரு மேல நிறைய பெட்டி கேஸ்லாம் நிறைய இருக்கு, இவர் இந்த மாதிரியான குற்ற பின்னணி கொண்டவர்னு ஒரு நியூஸை வந்து உளவுத்துறை மூலமாக பரப்பி பார்த்தாங்க. அடுத்தது வேறு வேறு விதமாக அவர் ஒரு சஸ்பீஷியஸ் கேரக்டருங்கிற மாதிரி, அல்லது உண்மையாகவே அவர் திருடிட்டாருங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன், உண்மையாகவே அவர் திருடியே இருந்தாலும் ஓகே, இறந்து போன ஒரு நபர் அவர் மேல் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது. அப்படியே திருடி இருந்தாலும் உங்க வேலை என்ன? அடிச்சு கொள்றதா? அப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி திருடுறவங்க எல்லாரையும் அடிச்சு கொண்டுடுவீங்களா? அப்ப 10 பவுன் நகையை திருடினவனை அடிச்சு கொள்வீங்கன்னா 10,000 கோடி திருடிட்டீங்க அரசியல்வாதிங்கிற பேர்ல சுத்தி வரவனை எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்குலாம் சல்யூட் அடிப்பீங்களா? அப்ப காவல்துறையுடைய வேலை என்ன? இந்த விக்டிம் ஷேமிங் ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு திமுக ஐடிவிக்கு. 2021 இருந்து யாரெல்லாம் விக்டிமா இருக்காங்களோ அவங்க தான் தப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்பவே நடந்ததுப்பா. அந்த விக்னேஷ்னு சொல்லிட்டு அந்த குதிரை ஓட்டக்கூடிய பையனை அடிச்சு கொண்டும் பொழுது அந்த இன்சிடென்ட் நடந்த அதே சூழல்ல கூட என்ன சொன்னாங்கன்னா, அவன் ஒரு கஞ்சா விற்கிறவன் அப்படியெல்லாம் கிளப்பி விட்டாங்க. சரி, இப்போ கள்ளக்குறிச்சியில் சாராயம் இருக்கக்கூடிய நபர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதோ பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்காருன்னு வந்த உடனே அதுக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்றது. இல்ல இங்க வந்து திமுக மட்டும் பண்ணல, அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுதும் இங்க வந்து கள்ளக்குறிச்சியில் சாராயம் எம்எல்ஏ பாருங்க, அவர் யார்? அதிமுக எம்எல்ஏ தானே. இந்த டைவர்ஷனல் பாலிடிக்ஸை திமுக தெளிவாக செய்வதற்கு மிக முக்கியமாக துணை போகக்கூடிய ஊடகங்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இதுல ஈக்குவலி பார்ட்னர் நான் சொல்லுவேன். என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இன்னைக்கு நைட்டு எத்தனை செய்தி தொலைக்காட்சிகள் இது விவாதமாகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன, இன்னைக்கு நைட்டு பாருங்க எந்தெந்த டெலிவிஷன் சேனல்லாம் இதை டிபேட்டா எடுக்காம அன்புமணி ராமதாஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதிமுக பாஜக கூட்டணி உடையுமா உடையாமல் இருக்குமா, இப்படி எல்லாம் டிபேட் எடுக்கக்கூடிய சேனல்ஸை நீங்க புறக்கணிக்கணும். அந்த சேனல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து பாய்காட் பண்ணணும். கம்ப்ளீட்லி யூ ஹேவ் டு பாய்காட் அண்ட் யூ ஹேவ் டு டெல் யுவர் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி அந்த சேனல்ஸ் எல்லாத்தையும் நீங்க நீக்கணும். யூ ஷுட் பாய்காட் தெம். பிகாஸ் இப்படிப்பட்ட இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு சேனல் அங்கேருந்து போயிட்டு கண்டினியூஸா லைவ் அடிக்கல. நான் திரும்ப சொல்றேன், சுஜித்னு ஒரு குழந்தை போயிட்டு ஆழ்துளை கிணறுல, அதுவும் பிரைவேட் வெல், அவங்க தனிப்பட்ட சொந்த இடத்துல அவங்க போட்ட ஆழ்துளை கிணறு, அதுல விழுந்த குழந்தைக்கு 24/7 லைவ் அடிச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் உன்னால திருவோணத்துக்கு ஒரு கேமராமேன் அனுப்ப முடியாதா? திருவோணத்துக்கு நீ உன்னோட சீஃப் எடிட்டர்னு சொல்லி சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா, நீ போகக்கூடாதா? என்ன பண்ணிட்டு இருக்க? சென்னையில் உட்காந்து கால ஆட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறேன். ஏன் போனா என்ன, உனக்கு என்ன வலிக்குது? போய் அங்கேருந்து லைவ் ரிப்போர்ட்டிங் கொடு. கள்ளக்குறிச்சியில் இந்த இன்சிடென்ட் நடந்த பொழுது ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான முகம் அங்கே போயிட்டு லைவ் பண்ணது ஒரே ஒரு ஆள் யாருன்னு நான் சொல்லணும்னா ஷபீரை தவிர்த்து ஒரு செய்தி ஊடகம் போல, நான் நேரடியாகவே சொல்றேன், புதிய தலைமுறையிலேருந்து ஏன் போல, நியூஸ் 18 ஏன் போல, நியூஸ் 7 ஏன் போல, அப்படின்னா நீங்க யாருக்கு வேலை பார்க்குறீங்க? ஸோ எத்தனை காலத்துக்கு இந்த ஊடகங்கள் இதே மாதிரி மூடி மறைக்க போறாங்க? இதை மையப்படுத்தி தான் இன்று ஒரு 9 கேள்விகளை தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் அவர்கள் ஊடகங்களுக்கு வச்சிருக்காரு. இந்த 9 கேள்வி என்கிட்ட இருக்கு. இந்த 9 கேள்வி எனக்கு யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கே தெரியல. அட்லீஸ்ட் ஊடகங்களே நீங்களாவது இதை கேட்பீங்களா, இனிமேலாவது கேட்பீங்களா? இவ்வளவு நாளா நீங்க கேட்கல, இனிமேலாவது கேட்பீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் தன்னுடைய ஆதங்கத்தை கூட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக ஐடிவிங்கும் அதே மாதிரி அவங்களும் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று எனக்கு தெரிஞ்சு கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இதில் சம்பந்தப்பட்ட நபர், அவருடைய சாதி என்ன, அவருடைய மதம் என்ன, பின்புலம் என்ன, இதெல்லாம் ஒதுக்கி வச்சிரு. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பேசணுமா இல்லையா? அன்னைக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ்ங்கிற பொழுது கொந்தளித்த குரல்கள், அதற்கு பிறகு இந்த 25 உயிர்கள் போகும்பொழுதும் கொந்தளிக்கவே இல்லை. முதல் உயிர் போடும்போதே கொந்தளித்து இருந்தால் இந்த 25 போயிருக்காது. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கே இவ்வளோ ஒரு ரெப்ரசன்டேஷன் நெவர் லேட் கிரண். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. வருஷத்துக்கு 6 பேர் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன்ல 6 உயிர்கள் வருடத்துக்கு என்று பலியாகி இருக்கிறது. இன்னும் ஓராண்டு ஆட்சி இருக்கிறது. இன்னும் 6 உயிர்கள் போவதை நம்ம தடுக்க போகிறோமா இல்லையா? அந்த 6ல யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது எங்கேயோ நடக்குது, அதனால இது நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த செக்யூரிட்டி யாரோ ஒருத்தருடைய வீட்டு பையனா நீங்க பாக்குறீங்க. அது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபரா இருந்தா, முதல் நாள் வரைக்கும் உங்க வீட்டில் இருந்த நபர் மறுநாள் காலையில இல்லைன்னு போறதை விட எப்படி இல்லாமல் போறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு இயல்பாக இருக்கிறார், இயல்பாக மரணம் வருகிறது. மரணம்ங்கிறது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், கடந்து போயிடலாம். ஆனா சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு, அடித்து கொல்லப்பட்டு, மிளகாய் பொடி தண்ணீர் குடிக்க வைக்கப்பட்டு, இப்படியெல்லாம் சாகும் பொழுது அந்த சாவு அப்படிங்கிறது வந்து அது எப்படிங்க அந்த குடும்பத்தால் அந்த ட்ராமாலேருந்து வெளியில வர முடியும்? காலகாலத்துக்கு அவங்களுக்கு அது நினைவில் இருக்கும்ல. ஒருத்தங்க இயல்பா இப்போ எத்தனையோ விபத்துகள் நடக்குது, விபத்துல இறந்து போயிடுறாங்க, அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் அதை தாண்டி இப்படியான விஷயங்கள் நடக்கும்பொழுது நீ யோசிச்சு பாரு, அது அந்த குடும்பத்துக்கு காலகாலத்துக்குமான ஒரு ட்ராமா. ஒரு திருட்டுப்பழி, ஒரு குற்றச்சாட்டு என்பது விசாரிக்கப்படாமல் இருக்குதா? இனிமே அவர் திருடிட்டாருன்னு சொன்னாலும் சரி, திருடலன்னு சொன்னாலும் சரி,
திருடலன்னு சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க, இல்ல செத்து போயிட்டாரு, எதுக்கு அவர் மேல திருட்டு பட்டம் கட்டணும் அப்படிங்கிறதுனால விட்டுட்டாங்க. சரி, அந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு தீராத பழியை கொடுக்குறீங்க? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது இது எல்லாமே எளிய மக்களின் மேல் தான் நிகழ்த்தப்படுது. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல், இப்படிப்பட்ட ஒரு செயல், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பது ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில் சகஜமான இயல்பான ஒரு சம்பவமாக மாறுகிறது. ஏன்னா காவல்துறையை பார்த்தா இன்னைக்கு அந்த ஒரு பய உணர்வு வருது. ஓகே, ஏன்னா ரேண்டமா ஒரு போலீஸ் வந்து ஒருத்தங்களை அப்ரோச் பண்றதே எப்படின்னா, ஹே நீ இங்க வா போ, என்ன நீங்க யாரு, என்ன வானத்திலேருந்து ஏதாவது குதிச்சிட்டீங்களா? காவல்துறைங்கிறது என்ன? மக்களுக்கு சேவை பண்றதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட். மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லோரிடமுமே அந்த காவல்துறை அப்படிங்கிற அந்த ஒரு காக்கி சட்டையை போட்ட உடனே ஒரு அதிகார திமிரு வந்துருது. மிரட்டுறது, ஒருத்தனை கூப்பிடும் பொழுதே இங்க வாங்குறது, ஒருவருடைய வண்டியை வந்து செக்கிங்காக நிறுத்தணும்னா அவங்களுடைய டூ வீலர்ல இருந்து சாவியை பிடுங்கிறது, டூ வீலரை நிறுத்துறேங்கிற பேர்ல குறுக்க ஓடி வருது. குறுக்க நீங்க ஓடி வரதுல பார்த்தா நீங்க பிடிக்க வந்தவன் ஒருத்தன், பின்னாடி வந்தவன் ஒருத்தன் போய் இன்னொரு வண்டியில முட்டி அவன் கீழே விழுந்து எந்திரிக்கிறான். எதுக்கு இப்படி எல்லாம்? பொதுமக்களோட ஒரு நாகரிகத்தோடு ட்ரீட் பண்றது தெரியாதா? காவல்துறைக்கு இந்த அறிவுரையை நீதிமன்றமாவது சொல்ல வேண்டும். நீதிமன்றம் சோமோட்டமா வந்து இந்த வழக்கு எடுத்திருக்கிறதோடு இல்லாம காவல்துறைக்கு சரியான ஒரு கைட்லைன்ஸை நீதிமன்றம் போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த வழக்கின் மூலமாவது அந்த ஒரு விழிப்புணர்வு வரணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 4 ஆண்டுகள் இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறிடுச்சோங்கிற ஒரு அச்ச உணர்வு எல்லோருக்கும் வருகிறது. பல நிகழ்வுகள் சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிட்டே போகலாம். அவ்வளோ நிகழ்வுகள்ல காவல்துறை தன்னுடைய வரம்பை மீறி, தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை சந்தோஷப்படுத்துறது, அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கான வேலையில இறங்கினாங்கன்னா எப்படி காவல்துறையா இருக்க முடியும்? இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் ராவத்துக்கு அப்படிப்பட்ட பிரஷர் என்ன? சிவகங்கை மாவட்டத்தில் இதை தவிர நேற்று குற்றமே நடக்கலையா? அப்படி இந்த குற்றத்தின் மேல் அவ்வளவு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு பிரஷர் அவருக்கு மவுண்ட் பண்ணது யாரு? அவர் மேல என்ன நடவடிக்கை? அவர் மேல என்ன நடவடிக்கைங்கிறது எடுக்கப்படணும்லப்பா. இப்போ சென்னையில யார் ஷோ நடந்துச்சு, 5 பேர் செத்து போனாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு நடவடிக்கை எடுக்கல. அப்ப சென்னைக்குள்ளார எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், பொதுமக்களுடைய உயிர் பலியானாலும் எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்காதுங்கிற ஒரு இம்ப்ரெஷனை நீங்க இந்த காவல்துறை கொடுக்கும் பொழுது காவல்துறை எப்படி இந்த அரசாங்கத்தை பத்தி பயப்படுவாங்க? அவங்க பொதுமக்களுடைய உயிருக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்க? இப்போ பெங்களூர்ல நடந்தது ஒரு மிக துக்ககரமான நிகழ்வு தான். ஆனா நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. கமிஷனர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய கடைக்கோடி காவலர் வரை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. அப்படியாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதை கூட எடுக்காம அப்புறம் என்ன நீங்க பண்றீங்க? பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்லு பிடுங்கினாருன்னு சொல்லிட்டு கேஸ் வந்துச்சு. பல்வீர் சிங் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? பல்வீர் சிங்கை நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா? துப்பாக்கி சூடு நடந்துச்சு தூத்துக்குடியில, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது. அதுல சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பதவி உயர்வு கொடுத்திருக்கீங்க. அப்புறம் நீங்க இப்படியான ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு காவல்துறை இப்படி கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு எப்படிங்க ஒரு நம்பிக்கை இருக்கும்? அகைன் இந்த மாதிரி நம்ம காவல்துறை மேல ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுனாலேயே நமக்கும் வந்து நிறைய ப்ரெஷர் வந்தா வந்துட்டு போகுது. என்ன அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க? தூக்கில போட முடியாது இல்ல தூக்கில போடுவாங்களா? காவல்துறைக்கு அந்த அதிகாரமும் கொடுத்துட்டாங்களா? இன்னும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படல. ஸோ அதிகபட்சமா அதானே பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புடா. இது என்னன்னா தம்பி, இது என்ன மாதிரியான ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் நீ யோசிச்சுப்பாரு. அதாவது ஒருத்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போறது அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஒரு பயத்தோடு அணுகுகிறார். இப்ப கூட நம்ம பார்த்திருக்கோம், அண்ணா நகர்ல நிறைய இடங்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் மேலேயே தாக்குதல் நடத்தி கர்ப்பிணி நூற்றுக்கணக்கான இன்சிடென்ட்ஸ் நான் மறுபடியும் சொல்றேன், ஆதங்கத்தோடு பதிவு பண்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 4 ஆண்டு ஆட்சிகள்ல நடந்த இந்த மாதிரியான குற்ற செயல்கள், காவல்துறை தொடர்பாக எழுந்த புகார்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பாஜகவும் சரி முறையா கேபிட்டலைஸ் பண்ணவே இல்லை. இதை வைத்து அரசியல் பண்ணணுமா அப்படின்னா இதை வைத்து அரசியல் பண்ண முடியும். மக்கள் பாதிக்கப்படும் போது கேள்வி எழுப்புவது தானே எதிர்கட்சிகளுடைய பணி. திமுக எப்படி செய்தது அரசியல்? அதுதான் சொல்ல வரேன். ஸோ அதை இந்நேரம் செய்திருக்கணும். நெவர் லேட். இப்போதாவது இந்த நிகழ்வில் இருந்தாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் இணைந்து, நான் மறுபடியும் சொல்றேன், அண்டர்லைன் இந்த வேர்ட் இணைந்து, இது போன்ற இஷ்யூஸை கையில் எடுக்கணும். மக்களிடம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நமக்கு ஒரு இஷ்யூனா இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு களத்துக்கு வருவாங்க, நமக்காக குரல் கொடுப்பாங்க. இந்த 2 கட்சியும் சேர்ந்தா திமுக வீழ்த்த முடியும். திமுகவை எதிர்த்து போராடுவதற்கு இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அணியால முடியும். இந்த 2 பேரும் சேர்ந்து கேள்வி எழுப்புவதன் மூலமாக இங்க சாமானிய மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படுங்கிற ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அட்லீஸ்ட் அது இந்த நிகழ்வில் இருந்தாவது, இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் என்ற இந்த ஒரு ஒற்றை முழக்கத்தில் இருந்தாவது இந்த 2 கட்சிகளும் ஒற்றை குரலாக இணைந்து சமூக வலைதளங்கள்ல செயல்பட்டு பொதுமக்களுக்கு, சாமானியனுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.